Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த சீரிஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸ்ல நம்ம கூகுள் ஆட்ஸ்ல பிகினர்ஸ் டு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு தேவையான எல்லா டாபிக்கும் கவர் பண்ணி தான் இந்த கோர்ஸை நான் மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கோர்ஸை நான் 2 லெவலாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் லெவல். இதில் 50 வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கோ இல்லைனா பிபிசி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ்க்கோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுற 50 வீடியோஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாவே போதும். இன்டர்வியூவர் உங்ககிட்ட கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கூகுள் ஆட்ஸில் இருக்கிற கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஈவன் ஒரு ஏஜென்சியில் பிபிசி மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுற டெய்லி ஆக்டிவிட்டி டாஸ்க்கை கூட நான் இந்த கோர்ஸில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா எக்ஸ்பர்ட் லெவலுக்கான 30 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். அப்புறம் இந்த கோர்ஸில் நான் தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இந்த கோர்ஸை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த கூகுள் ஆட்ஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியணும். சரி வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லைனா சர்வீசஸையோ கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ் பேஜில் அவங்களுடைய ரைட் ஆடியன்ஸுக்கு ஆட்ஸாக காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி காட்டும் போது அவங்களுடைய பிஸ்னஸ்க்கான லீட்ஸை ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஈவன் இந்த ஆட்ஸை நீங்கள் கூகுள் பார்ட்னர் நெட்வொர்க்கில் என்ரோல் ஆகிருக்கிற வெப்சைட்ஸ்லையும் ஷோ பண்ண முடியும். அப்புறம் இந்த கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால பிசினஸ்க்கு தேவையான ரைட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு டெமோகிராபிக்ஸை யூஸ் பண்ண முடியும், லொகேஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆடை ஷோ பண்ண முடியும். அப்புறம் ஒவ்வொரு கேம்பெயினுக்குமான பட்ஜெட்டை உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பர் டேக்கு 1000 rupees ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கேம்பெயினுக்கான பர்ஃபார்மன்ஸ் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ எத்தனை கிளிக்ஸ் கிடைச்சிருக்கு, எத்தனை இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசிக்காக அந்த கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிபிசி மாடல் தான், அதாவது பேப்பர் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேப்பர் கிளிக் அப்படின்னா ஒவ்வொரு டைம் உங்களுடைய யூசர் உங்களுடைய ஆடை கிளிக் பண்ணாதான் அந்த கிளிக்குக்கான சார்ஜை கூகுள் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எந்த மாதிரியான ஆட் ஃபார்மேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, லைக் நீங்கள் சர்ச் ஆட் ரன் பண்ணியிருக்கீங்களா, டிஸ்பிளே ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்களா, இதை பொறுத்து யூசரோட கிளிக்கான சார்ஜை உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கூகுள் நம்மளுக்கு மல்டிபிள் ஆட் ஃபார்மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான ரைட் ஆட் ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது ரைட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்களுடைய சர்வீஸ்க்கான லீட்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து எங்கெல்லாம் இந்த கூகுள் ஆட்ஸ் அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் பிளேசஸ்ல நம்மளுடைய ஆடை வந்து ஷோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல. ஸோ சர்ச் ரிசல்ட்ஸ்ல அப்பியர் ஆகிற எல்லா ஆட்ஸுக்கு மேலேயும் ஸ்பான்சர்ட் அப்படின்ற ஒரு டேகை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ட் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அப்பியர் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே யாரோ ஒரு பிசினஸ் ஓனர் இந்த கீவேர்டை டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஈவன் இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 4 ஆட் வரைக்கும் கூகுள் ஆட்ஸ்ல நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டோட எண்ட் ஆஃப் த பேஜ்ல திரும்பவும் ஆட் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ட் அப்படின்னு திரும்பவும் 2 ஆட் வந்து காட்டுறாங்க. ஸோ டாப்ல 4 ஆடும் பாட்டம்ல 2 ஆடும் காட்டுவாங்க. நடுவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி ஒரு வெப்சைட்டை ஆர்கானிக்காக ரேங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு கம்ப்ளீட் SEO டுட்டோரியல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. அடுத்து கூகுள் மேப்லையும் ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஆட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த கூகுள் மேப் ஆடையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை கூகுளில் தேடுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே அப்பியர் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லெனோவோ லேப்டாப் அப்படின்னு நான் தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேப்டாப்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை டைரெக்டாக சர்ச் ரிசல்ட்ஸில் காட்டும் போது இங்கிருந்து உங்களுடைய ப்ராடக்ட் சேல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆட்ஸ் எல்லாம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் ஆட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம் நிறைய நியூஸ் வெப்சைட்ஸ், பிளாகர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா AdSenseக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் கூகுள் அவங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் கூகுளால் எந்த ஆட் வேணாலும் ஷோ பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுளில் ஒரு ப்ராடக்ட்டை தேடி இருக்கீங்க, அதே ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு நியூஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஆர்டிகலை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் ஷோ பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் simplifiedseotool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ள வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேம் சீப் போஸ்டிங்கோட ஆட்ஸ் எல்லாமே எனக்கு அப்பியர் ஆகுது.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே நெட்வொர்க் ஆட்ஸில் வரும். ஸோ இந்த வெப்சைட் கூகுள் பார்ட்னர் ப்ரோக்ராமில் என்ரோல் ஆகிருக்கிறதுனால என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வெப்சைட்ஸில் ஆட் வந்து அப்பியர் ஆகுது. ஈவன் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் கூட கூகுளால் ஆடை வந்து ஷோ பண்ண முடியும். ஏன்னா நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கூகுளோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் என்ரோல் ஆகிருக்காங்க. அடுத்து யூடியூப். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் ஒரு ஆட் வந்து வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஆட்ஸ். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான யூசர் ஏதாச்சும் ஒரு வீடியோ யூடியூப்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் வீடியோவா உங்களுடைய பிஸ்னஸ் சர்வீஸை நீங்கள் ஷோ பண்ண முடியும். இதில் உங்களுக்கு ஸ்கிப்பபிளாக வேணுமா இல்லைனா நான் ஸ்கிப்பபிளாக வேணுமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட SEO ஃபுல் கோர்ஸ் வீடியோ. இதை நான் ப்ளே பண்ணும் போதே ஆட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இங்கே கண்டினியூஸாக 2 ஆட் வரும். ஈவன் இந்த வீடியோவோட மிடில்லையும் நிறைய ஆட்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த கூகுள் ஆட்ஸ் எங்கெல்லாம் அப்பியர் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை டாக்ஸுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்கேஸ் இப்போ நான் சொன்னதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.